ஹலோ, இந்த வீடியோவில் நம்ம நீட் 2025ல் ஃபிசிக்ஸில் கேட்ட ஒரு கொஸ்டின் அதை சால்வ் பண்ணி நம்ம சில கான்செப்ட்ஸ் லேர்ன் பண்ண போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். டீட்டெயில்டாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்போம். இந்த ஃபாஸ்ட்டாக போடணும் சார், 2 மினிட்ஸில் போடணும், அது புரியுது. நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, அதை ப்ராக்டிஸ் பண்ணி யூ ப்ளீஸ் லேர்ன் இட். நான் இங்கே டீட்டெயில்டாக கொடுக்குறேன். ஸோ நோட்ஸ் வேணும், பென் எடுத்துக்கோங்க, கலர் பென்ஸ், நீட்டாக கொஸ்டின் எழுதுங்க, ப்ராப்பராக எழுதுனீங்கன்னா யூல் கெட் வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல். சரியா? சும்மா நம்ம வேகமாக பார்த்துட்டு போயிட்டு அப்படி டேப் பண்ணிட்டு போனோன்னா ஸ்பீட்லாம் போட்டு பார்க்காதீங்க. வாட்ச் இட் டில் த எண்ட், நிதானமாக பாருங்கள், யூல் கெட் த பாயிண்ட். உங்களுக்கு என்னென்னு புரியும். டவுட்ஸ் இருந்தால் கூட ப்ளீஸ் லெட் மீ நோ இன் த கமெண்ட். கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். வி ஆர் தேர் டு ஹெல்ப் யூ. இன் சம் appropriate units, time t and position x relation of a moving particle is given by t is equal to x square plus x. The acceleration of the particle is என்ன நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு acceleration ஃபார்முலா நமக்கு தெரியணும். ஸோ acceleration in the x direction is equal to, நமக்கு ரெண்டு ஃபார்முலா இருக்குது. நம்ம ரெண்டு மெத்தட்லேயுமே நம்ம பண்ண போகிறோம். சரியா? ஓகே, ரெண்டு ஆன்சர்லேயும் ஒரே ஆன்சர் தான், ரெண்டு மெத்தட்லேயுமே ஒரே ஆன்சர் தான் கிடைக்க போகுது. ஸோ dvx by dt அப்புறம் vx into dvx by dt dx சாரி, இந்த ரெண்டு ஃபார்முலா போட்டாலும் ஃபார்முலா நம்பர் 1, ஃபார்முலா நம்பர் 2 போலாமா? ஓகே, இங்கே வந்து நம்ம பார்ட்டிக்கல் எக்ஸ் டைரக்ஷனில் மூவ் ஆகிட்டுருக்கு, 1 dimensional மோஷன். ஓகே, அதனால தான் ஏஎக்ஸ் விஎக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் டினோட் பண்ணுறேன். அதுக்கு எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் வெலாசிட்டி இருக்கும், எக்ஸ் காம்பனண்ட் ஆஃப் ஆக்சலரேஷன் இருக்கும். ஸோ நமக்கு விஎக்ஸ் கண்டுபிடிக்கலாமா? ஸோ வாட் இஸ் விஎக்ஸ்? முதல்ல விஎக்ஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி இன் த எக்ஸ் டைரக்ஷன். அந்த நொடியில் எக்ஸ் டைரக்ஷனில் உள்ள வெலாசிட்டி தான் என்னது? விஎக்ஸ். ஸோ டிஎக்ஸ் பை டிடி. இப்போ முதல்ல என்ன பண்ணணும்? வி ஷுட் ஃபைண்ட் விஎக்ஸ். கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், நமக்கு இருக்கிற ஈக்குவேஷனை முதல்ல எழுதிக்கிறேன். ஸோ டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ். இப்போ நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், டைமை வச்சு நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன். இப்போ டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், நான் மொத்தமாக ரெண்டு சைடுமே அந்த டிஃப்ரென்ஷியேஷன் எடுக்கிறேன். ஸோ இட் இஸ் லைக் திஸ், இதை மாதிரி இருக்க போகுது. ஸோ dt by dt is 1. இப்போ இங்கே வந்து we have two sums, ரெண்டு டேர்ம் இருக்குது. ஸோ d by dt of x square, ஸோ dx by dt. ஓகேவா? இந்த dx by dt எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? அதான் நம்ம என்னென்னு எழுதிக்கலாம், vx அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ நமக்கு இங்கே ஒரு டேர்ம் இருக்குது. இங்கே நமக்கு டேர்ம் எப்படி இருக்குது? d by dt of, அதை மட்டும் தனியாக எடுத்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன், எக்ஸ் ஸ்கொயர். நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? எக்ஸ் இஸ் கோயிங் டு சேஞ்ச் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்படி தானே? டைமை பொறுத்து எக்ஸ் மாறுது. இந்த இடத்துல தான் நம்ம இம்ப்ளிசிட் டிஃப்ரென்ஷியேஷன் ஒன்று பயன்படுத்த போகிறோம். எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, அதாவது பவரில் இருக்கிறத முன்னாடி எடுத்துகிட்டு வரேன், பவரில் இருக்கிறத சப்ராக்ட் பண்ணுறேன், 1ஆல் சப்ராக்ட் பண்ணுறேன். அப்புறம் எக்ஸை நான் எடுத்துக்க போகிறேன், நான் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறேன், மல்டிப்ளைடு வித் dx by dt. இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? என்னது? dx by dt நம்ம என்ன எழுதிக்கலாம்? vx அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த டேர்மை நம்ம எடுத்து we are going to substitute here. அப்புறம் என்ன வரும்? 1 is equal to 2x vx plus vx. ஓகே, இப்போ நமக்கு தேவை vx வேணும். vx இருந்தால் தான் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க முடியும். அப்படி தானே? ஸோ vxை நம்ம காமனாக எடுக்கலாமா? காமனாக எடுக்கும்போது இதிலேருந்து vx, இதிலேருந்து vx காமனாக எடுத்தால் 2x + 1. ஸோ நம்ம vx எழுதலாமா? ஸோ vx எழுதுனா vx equal to 1 divided by 2x + 1. நம்ம ரெண்டு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணலாம்.
by using formula 1. Formula 1 என்ன? 1 யூஸ் பண்ணுறோம். ax is equal to acceleration தானே கேட்டிருக்காங்க. ஸோ dvx by dt தான் acceleration in the x direction. நமக்கு vx கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? 1 divided by 2x plus 1 கொடுத்துருக்காங்களா? இப்போ நம்ம u by v differentiation பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? acceleration in the x direction கிடைக்கும். u by v formula என்ன? d by dt of u by v. மேலேயும் இருக்கக்கூடிய டேர்ம் டைமை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கு, கீழே இருக்கிற டேர்ம் டைமை பொறுத்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அப்படி இருந்தால் இந்த ஃபார்முலா பயன்படுத்தணும். அதை நம்ம v of t as a function of t எழுதுக்கு பதிலாக புக்கில் vன்னு போட்டிருப்பாங்க, இங்கே u போட்டிருப்பாங்க. ஸோ v ஸ்கொயர் டினாமினேட்டர் ஸ்கொயர் பண்ணணும். v அப்படியே எழுதிக்கோங்க, நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க, மைனஸ் நியூமரேட்டர் அப்படியே எழுதிக்கலாம், டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஓகே, ஸோ இதான் நம்முடைய ஃபார்முலா, இதான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இப்போ எனக்கு நியூமரேட்டர் யார்? அதை யூன்னு எழுதிக்கலாம், அது 1. டினாமினேட்டர் யார்? அது v, அது 2x + 1. ஓகேவா? ஸோ du by dt என்ன? நியூமரேட்டர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் du by dt இஸ் 0. ஸோ dv by dt, இப்போ இங்கே ஒரு சேலஞ்ச் வருது. dv by dt டினாமினேட்டர் நான் vன்னு எழுதியிருக்கேன், ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன் இங்கே. ஸோ v என்ன? d by dt is equal to 2x + 1. அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நான் ரெண்டு டேர்மாக எழுதிக்கலாம், d by dt into 2x d by dt 1. இப்போ 1ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை டீயாக மாற்றுறேன், அதை t power 0ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ அந்த பவரில் இருக்கிறத நான் முன்னாடி எடுத்துகிட்டு வரணும், பவரில் ஒன்று சப்ராக்ட் பண்ணணும், அதுதான் டிஃப்ரென்ஷியேஷன். 0 - 1. ஸோ 0 multiplied with anything is 0. ஸோ இப்போ 2xஐ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், கான்ஸ்டன்ட்டை நான் ரிமூவ் பண்ணிக்கலாம் வெளியே. ஸோ 2 is a constant. இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் dx by dt. வாட் இஸ் dx by dt? அதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம்ல, vxன்னு பார்த்தோமா? ரீகேப்சுலேட் பண்ணிக்கோங்க, 2 × vx. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம அந்த uv ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைக்க போகுது? வில் கெட் தி ஆக்சலரேஷன். அப்படி தானே? ஸோ இங்கே பாருங்கள், இதுவும் இதை யூன்னு எடுத்திருக்கேன், இதை வின்னு எடுத்திருக்கேன். அதை எடுத்து ப்ளக்இன் பண்ணலாமா? ஆக்சலரேஷன் இந்த எக்ஸ் டைரக்ஷன் ஈக்குவல் டினாமினேட்டர் ஹோல் ஸ்கொயர் பண்ணணும், அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. டினாமினேட்டர் வாஸ் நம்ம வின்னு எடுத்திருந்தோம், 2x + 1. டினாமினேட்டரை அப்படியே எழுதணும், 2x + 1. அப்புறம் அந்த யூவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணது இருக்குல்ல, ஸோ ஒரு 1ங்கிறது கான்ஸ்டன்ட் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது அதுக்கு எப்படி ஸ்டெப்புங்கிறத நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். அந்த இடம் என்னது? 0 மைனஸ் யூ எழுதுனா என்ன வரும்? u 1ஆக இருக்குது. dv by dt என்ன? dv by dt is dv by dt நமக்கு என்ன வந்துச்சு? 2 × vx. அப்படி தானே? ஓ 2 × vx. இப்போ எனக்கு என்ன ஆகுது? 0 multiplied with anything is 0. இப்போ நம்ம ஏற்கனவே ஸோ 2 × -1 is 2. -2. இப்போ இந்த இடத்துல vx மட்டும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ vx மட்டும் கண்டுபிடிச்சிடலாமா? கேன் யூ ஃபைண்ட் vx? ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ வாட் வாஸ் vx? vx என்ன வந்துச்சு? we had vx yes, vx equal to 2x + 1. அப்படி தான் கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ we can write vxக்கு பதிலாக 2x + 1ன்னு எழுதிக்கலாம். அதுதான் நம்முடைய ஆக்சலரேஷன். What happens? That is equal to 2 × no ஆக்சலரேஷன் இது இல்லை, இங்கே தானே vx இருந்துச்சு. 1 divided by 2x + 1. So what happens? 2x + 1 2x + 1 2x + 1 the whole cube மாறிடும். ஸோ ஆக்சலரேஷன் நமக்கு கிடச்சிச்சு. இது வந்து நமக்கு ஃபார்முலா 1 யூஸ் பண்ணி நமக்கு பண்ணியிருக்கோம்.
அப்படி தானே இருக்கா? ஸோ ஒரே நிமிஷம். -2 டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 1 தி ஹோல் கியூப். நமக்கு ஆன்சர் இருக்குது. இப்போ ஃபார்முலா 2 யூஸ் பண்ணலாமா? ஃபார்முலா 2க்கு நம்ம என்ன தேவை? இட்ஸ் குவைட் சிம்பிள். ஃபார்முலா 2ல் நம்ம போகிறோம். ஃபார்முலா 2 பேஸ்ட் ஆன் ஃபார்முலா 2 தெரிஞ்சு வச்சுக்கோங்கண்ணே. எல்லா மெத்தடும் முக்கியம், இதுதான் முக்கியம் அதுதான் முக்கியங்கிறது கிடையாது. ஸோ Vx இஸ் வாட்? நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருந்தோம் 1 டிவைடட் பை 2x + 1. அதை அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். இப்போ Vxஐ யாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும்? we have to differentiate with respect to x. கரெக்டாக எழுதியிருக்கேனா ஃபார்முலா? எஸ். இப்போ Vx ஏற்கனவே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? 2x + 1ன்னு கொடுத்துருக்காங்க. 1 டிவைடட் பை 2x + 1. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? Vxஐ we have to differentiate with respect to x. இதை நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். you will get the point. இப்போ இங்கே வந்து நம்ம இம்ப்ளிசிட் பண்ண வேண்டாம். இதுவும் u/v மாதிரி தான், சரியா? இப்போ நம்ம பண்ண போகிறது dvx/dx. அதாவது vயை எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ d/dx 1 டிவைடட் பை 2x + 1. அப்போ அந்த u/v ஃபார்முலா இப்போ நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போது டினாமினேட்டரை எடுத்து ஹோல் ஸ்கொயர், டினாமினேட்டரை அப்படியே எழுதணும். இது வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை வராது. நியூமரேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம் 0. இது வரைக்கும் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. 1 டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை பொறுத்து 0 மைனஸ் நியூமரேட்டர் இங்கே எழுதுகிறோம் 1 மல்டிப்ளைடு வித். இப்போது டினாமினேட்டரை டிஃபரன்ஷியேட் பண்ணி எழுதுகிறோம். டினாமினேட்டர் யார்? 2x + 1. இப்போது நம்ம இங்கே யாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம்? எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டர் எழுதும்போது d/dx = இப்போ நம்ம லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி படி நம்ம பிரிக்கலாம். d/dx இதை மாதிரி எழுதியாச்சு ப்ளஸ் d/dx of 1. இப்போ கான்ஸ்டன்ட் டேர்மை வெளியே ரிமூவ் பண்ணிடலாமா? இப்போ ரிமூவ் த கான்ஸ்டன்ட் டேர்ம் 2. dx/dx is 1. ஸோ 1 டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன வரும்? 0 வந்துடும். ஸோ எனக்கு என்ன வந்திருக்கு? 2 மட்டும்தான் வந்திருக்கு, அப்படி தானே? ஸோ 2 மட்டும் இங்கே எழுதுனா போதும். இப்போ யாரை பொறுத்து? ஸோ ரிமைனிங் ஆன்சர் வாட் would be dvx/dx. அதான் கண்டுபிடிச்சிருக்கோம். you have found dvx/dx. என்னது? -2 divided by 2x + 1 the whole square. இப்போ ஆக்சலரேஷன் இந்த x டைரக்ஷன் ஃபார்முலா, ரெண்டாவது ஃபார்முலா என்னது நமக்கு? vx × dvx/dx. நான் இங்கே எழுதுகிறேன் -2 divided by 2x + 1. எழுதியாச்சா? இப்போ மறுபடியும் ஆன்சர் வந்துட்டா? we get the same answer. இந்த டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். Thank you for watching the video till the end. நன்றி. See you in the next video.